குடந்தாங்க நாங்க பிடிச்சி பழக்கம் இல்லை, நீங்க பிடிச்சிட்டு வாங்க. பழக்கம் இல்லையா? பிரச்சனை பிடிங்க பாத்தீங்களா? கடவுளே. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாம எங்க நிற்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் களுவங்கனில ஜோதிலிங்கம் அண்ணாவினுடைய வீட்டை அணிந்து கொண்டிருக்கோம். நேற்றைய தினம் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் அடிக்கல் நாட்டுறது சம்பந்தமாக வந்து அண்ணாவுக்கு வந்து வீடு வசதி செய்து கொடுக்கறதுக்காக வேண்டி இங்கே வந்து பார்த்துட்டு நாங்கள் வாரதை அறிஞ்சு திரும்ப இந்த அக்கா வந்து அங்கேருந்து ஓடோடி வந்திருக்காங்க. சரியான மாதிரி அக்கா வந்து இழைச்சி கொண்டிருக்காங்க. அதேனாக்கா நீங்க அப்படி ஓடி வந்து இல்லாட்டி ஃபோன் பண்ணிக்கலாம் தானே இவங்களுக்கு? நாங்கள் வந்துருவோம். கண்டிப்பா ஜீவரன்னு கொண்டு கொடுத்தா அந்த வந்த மோட்டர் தான் முதலாளி வந்து தண்ணி ஸ்டார்ட் அடிச்சு தந்துடும் அடிங்க சொல்லி தம்பி கோல் பண்ண தான் நிப்பாட்டி போட்டு ஓடியாரு. அது சரி, நாங்கள் வர சொல்றது கடவுளே பாருங்க. இந்த 2 பள்ளம் பாயணும் கஷ்டம் தான். பிள்ளைய விட்டு போட்டு ஓடி நம்ம போறோம்னு சொன்னாக்கா தண்ணிக்குள்ள போனோம் இல்ல? இல்ல நம்ம போறோம்னு சொன்னா அப்படியே போய் ரோட்ல பேச ரோட்ல ஆட்டோ நிப்பாட்டி போயிடும். கொண்டு கொஞ்சம் போய் மண் தான் நடந்தா போகணும். சரி, பிரச்சனை இல்லது. அப்ப மேலே வந்து சரியான முறையில் அக்காவுக்கு வந்து கஷ்டம் தான். என்னன்னு சொன்னா அந்த பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஜோதிலிங்க அண்ணா சந்திக்க வரும்போது இந்த மலைசில கூட திறப்பு விழாக்கு வரும்போது இந்த அக்கா வந்து எங்களை சந்திச்சிருந்தாங்க. அந்த வகையில இப்ப ஜோதிலிங்க அண்ணாவுடைய வீட்டை இருந்து அக்காவினுடைய வீட்டை வந்து நாங்கள் எங்களோட ஆட்டோவில் வந்து ஏற்றிட்டு போகிறோம். வீடியோ தொடர்ச்சியா ஃபுல்லாக பாருங்க. அப்போ உங்களோட கணவர் எங்கக்கா? அவர் விட்டு விட்டு போயிட்டாரு. 4 வருஷம் அவர் விட்டு விட்டு போய் எங்களோட இல்லை. அப்போ பிள்ளையே எத்தனாக்கா உங்களுக்கு? பிள்ளை 2 பேரு. ஒரு ஆளுக்கு 9 வயசு, வேறுக்கு 3 வயசு. 3 வயசு. அப்போ உங்களோட அந்த வாழ்வாதாரத்துக்காக வேண்டியக்கா உங்களோட செலவுக்கு என்ன செய்யறீங்க? தோட்டத்தால 10,000 தரவங்க அது காணாது. எனக்கு ஆக்கள் கம்பு வெட்டி கேட்டா கொல்லி வெட்டி கேட்டா வெட்டி கொடுத்து பிள்ளைகளுக்கு சில கொடுத்து அந்த 10,000 அங்க கடையில அந்த முன்னுக்கு இருக்க கடை அதுல கொடுத்துதான் சாமான் எடுக்கிற மாசத்து இருக்கா. இந்த 10,000 இந்த மாசம் சாமான் எடுத்தா அடுத்த மாசம் முடிய அந்த 10,000 கொடுத்து திருப்பி சாமான் எடுக்கிறேன். தோட்டத்துல என்ன வேலைக்கா? தோட்டத்துல என்ன வேலை? 3 நாளைக்கு தண்ணி அடிக்கிற தென்னம்பிள்ளையில் மாமரங்கள் 2 கொய்யா மரம் இருக்கி அதுக்குள்ள புல்லுகளை புடுங்குற தோட்டத்துக்கு 3 நாளைக்கு தண்ணி அடிக்கிற லாமன மோட்டர் தான். முதலாளி வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துருவாரு. நாங்க தண்ணி அடிக்கணும். தண்ணி அடிச்சு போட்டு மோட்டர்ல வந்து வச்சுட்டு போவாரு. நான் தான் தண்ணியா கிடக்குறது இல்லை. அவர் மட்டக்களப்பு அலிங்கத்தி ஆள் இல்லை. சரியா நம்ம போவோம் வாங்க. சரி வாங்க அப்படியே போவோம். என்ன வாட்டோல சரி. அப்ப ஜோதிலிங்கண்ணா வரட்டா போயிட்டு. சரி கவனமா. வேலையெல்லாம் வந்து ஒரு வாரத்துல வந்து தொடங்கிடுவாங்க. ஒரு வாரம் 2-3 நாள்ல வந்து வேலையெல்லாம் தொடங்கிடுவாங்க. அப்ப வீட்டு பணி எல்லாம் உங்களுக்கு நல்லபடியா முடியும். சரியா? ஒன்னும் யோசிக்க எல்லாம் சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? சரி வாரமா. சரியாக்கா வாரமாக்கா போயிட்டு வாரமா அண்ணா. சரியா ஆட்டோல இருங்க போம். சரி சரி வாரமாக்கா வாரமாக்கா. காலையில சாப்பிட்டீங்களாக்கா? ஓமண்ணா சோறு காலையில சோறு கிடந்தது. கரைச்சி குடிச்சு நாங்க 2 பேரும் இப்ப நான் பள்ளத்துல தூண்ட போடுறேன். என்ன செய்யற பிள்ளைல கறியாளுக்கு செய்யணுட்டு போட்டு இப்ப கொஞ்சம் மீன் பிடிச்சி இதால போகணும். அப்படி பிள்ளை சாப்பாடு கொடுத்து இப்ப மோட்டர் முதலாளி வந்தாரு. மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி தந்த தண்ணி அடிக்கட்டான்னு சொல்லி அப்ப தண்ணி எடுத்துக்கொள்ள தம்பி கோல் எடுத்த அந்த பொடியும் கோல் எடுத்தாரு வரட்டான்னு சொல்லி இந்த போன்ல நம்பர் முழங்குல ஆரண்டு கேட்டேன்னா தாக்கா கதைக்கு அந்த அண்ணா வந்து தர ஓடியாங்கன்ட்டு. அது சரி. அப்ப பிள்ளைகளை சாப்பாட்டுக்காக வேண்டி அந்த தண்ணியில போய் தூண்டல் போடுறோம். நீங்க தூண்டல் போட நிறைய மீன் படுமாக்கா? இது நம்மள இது பசியில நேரம் படைஞ்சில என்ன படாது. அரியல் நமக்கு ஆறுதாரு. நம்ம என்ன செஞ்சாதான் நமக்கு சாப்பாடு கொண்டு வச்சிருக்கீங்களா? தூண்டல் எல்லாம் இருக்கு. தூண்டலுக்கு வந்து இந்த மீன் பிடிக்கிறதுக்கு என்ன இரு போடுற நீங்க? இதுதான் புழுதான் அந்த வட்டி போடுற. புழு வட்டி. காட்டு துண்டு தானே நான் இருக்கிற இடம். பெருசா ஆட்கள் இல்ல. நான் மட்டும் அங்கால 2 குடும்பம். அவங்க 2 ஆம்பளை வயசு போன ஆட்கள். என்னென்னலாம் அவங்க தான் சத்தம் போடுறேன். நான் மட்டும் தான் அவர்தான் கிடக்குறேன். எனக்கு வளவு இல்லாதால ஒரு இடத்துல போகலாம் அவர்தான் கிடக்குறேன். நம்மட புள்ளையில எங்க ஆக்கிற விட்ட வச்சு கொள்ள இல்லாது. இவரு கொஞ்சம் குழப்படி. அதுக்கு அவன் ஒரு இடத்துமே போறல. இதால போங்க இப்படியே போயிட்டு மடங்கினா சரி. உங்களுக்கு சொந்த வந்தவங்க அப்படி யாராவது இருக்காங்களா? அப்பா இருக்காரு. அப்ப கஷ்டம். அப்ப வளவள அவரு காலே இல்லாது. அவரு உழைச்சே பாக்க இல்லாது. அவருக்கு வயசு போயிட்டு வேற ஒருத்தரும் இல்ல. நான் மட்டும்தான். ஆம்பளை சௌரம் இருக்காரு. அவரு கல்யாணம் கட்டித்தாரு. அவர்கிட்ட நம்ம போக இல்லாத அவங்களோட கரைச்சலுக்கு. அதனால நெஞ்சு இல்ல. அவரு தூர வேப்பட்டான்ல இருக்காரு. அதுக்கு அவன் நான் போறல.
இருக்கிற புள்ள ஆபத்தா எனக்கா நீங்க கஷ்டம் தான் என்ன செய்யறது இந்த வளவில்லாதுக்கு தான் அப்படி நான் பிள்ளைகளை கொண்டு வச்சுட்டு இருக்கிறேன். அப்ப இந்த வளவக்கா இந்த அரசாங்கத்துல வளவா ஓ தோட்டக்காரர் அவரு தோட்டம் போட்டு ஆக்கல இருக்குன்னு சொல்லி அப்ப நான் சொன்னேன் எனக்கு இருக்க இடம் இல்ல நான் இருக்கேன்னு சொல்லி என்னன்னு சொன்னா 10,000 தான் தாரு கூட கேட்கலான்னு சொன்னா நான் போய் கேட்டேன் நான் இருக்க இடம் இல்லைன்னா எனக்கு ஒரு இடம் தாங்கன்னு சொல்லி அப்ப அவர் சொன்னாரு பிரச்சனை இல்லை நீங்க இருங்க அவங்களுக்கு மாசம் 10,000 தாருன்னு சொல்லி. சரி இப்ப அவரு வந்து ஒரு தோட்டக்காரர் வந்து தோட்டத்துல இடம் வந்து அந்த சின்ன சின்ன வேலைகளை செய்து 10,000 3 நாளைக்கு தண்ணி அடிக்கணும் வருவாரு 3 நாளைக்கு இருக்க மட்டக்களை பண்ண தண்ணி மோட்டர் போட்டு தந்துட்டு போயிடுவாரு. நான் தண்ணி அடிச்சு அந்த புல்லுகளை பிடுங்கி அப்படி செய்யறதால மாசம் 10,000 தாராரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போங்க இந்த ரோட்டுக்குள்ள விடுங்க காட்டு துண்டு தான் உள்ள காடுதான் இப்படித்தான் கஷ்டப்பட்டு மெயினுக்கு போறனால கஷ்டம் பிள்ளைல எப்படித்தான் கொண்டு சுத்திட்டு நானு சைக்கிளே தான் இருக்கா உங்களுக்கு ஒன்றும் இல்ல எனக்கு சைக்கிள் ஓட தெரியாது. சைக்கிள் ஓட தெரியாதா இல்ல சைக்கிள் வாங்கி தந்தா அப்படி ஓடக்கூடாது சைக்கிள் ஓட தெரியாது. நம்ம ஆட்டம் அடிக்கடி பிரச்சனை ஆகுற ஸ்டார்ட்ல நிக்கிறது இந்த டைம்ல நிக்க மாட்டா சரி கதை முடிஞ்சு அதான் ஒரு பயமா இருக்குது எனக்கு விட மாட்டாரு. இப்படிதான் மெயின்ல போய் வரேன்னு சொன்னா தூரத்துகளுக்கு ஆட்டோ இருந்தா காசு இல்ல வர இல்லாடி அங்க இருந்து நடந்து தான் வரணும். இங்க இருந்து முரடஞ்ச அங்க இருந்து நடந்து வரணும். நிப்பாட்டி நடந்து கொஞ்சம் போனா சரி தாரிக்கு முன்னுக்கு அந்த தென்னம்பிள்ளை செட்டு அதுதான் தாத்திரி தென்னம்பிள்ளை தெரியுது அவர்த்த நிப்பாட்டிங்கிட்ட சரி இப்படிதான் கஷ்டப்படுத்திட்டு நானு அவர்த்த நிப்பாட்டுங்க அவர்த்த ஒரு பிரச்சனை நிப்பாட்டு நடப்பா போய் நடந்தான் போகணும். நீங்க பேக் எடுத்துட்டு வரேன் குடந்தாங்க இல்ல புடிங்க இந்த தம்பி இல்ல வேணாம் வேணாம் இல்ல புடிங்க கூட புடிங்க வேணாம் வேணாம் இல்ல நீங்க பிடிச்சிட்டு வாங்க எனக்கு இல்ல இத புடிங்க நாங்க பிடிச்சி பழக்கம் இல்ல நீங்க பிடிச்சிட்டு வாங்க பழக்கம் இல்ல பிரச்சனை புடிங்க பாத்தீங்களா கடவுளே இது பாருங்க நாங்க இந்த ஆட்டோ போட்டு எடுத்த பாருங்க சுத்தி மூத்தி ஃபுல்லா வந்து காடு சுத்தி காடுங்க அப்படியே இப்போ ரோன் இருந்தா நாங்க ரோன் கேமரா இருந்தா கண்டிப்பா வந்து அதை பறக்க விட்டு இந்த இடத்த காட்டிட்டு போவோம். அவ்வளவு ஒரு காட்டுக்குள்ள அப்ப வந்துருக்கோம். இப்போ காட்டுக்குள்ள நடந்து போக போறோம். இப்போ இந்த பள்ளத்துல எல்லாம் தூண்ட போடுற எந்த பள்ளமாக்கா தாரிக்கு பள்ளம் தாரிக்கு தென்னை மரம் எங்கக்கா தாரிக்கு தெரியுது அந்தாரிக்கு இருக்கு மணலுக்குள்ள நடக்க இமேல வரைக்குது மணலுக்கு நடக்கல சரியான கஷ்டம் என்ன செய்யறேன்னு போட்டுதான் நான் அந்த புட்டையில வச்சு திரிக்கிறேன். இவ தம்பிய கொண்டு போகவே இல்லை அங்கால் பக்கம் குளப்பொடி கூட வரு இது தண்ணி சின்ன அங்க தண்ணி பெருசு அதனால உங்களை கூட்டி வரல அதால எப்படி இல்லை என்னன்னு சொன்னா பாருங்க இப்ப அந்த அக்கடை வீட்டை போறதுக்காக வேண்டி ஆட்டோ போட்டு நாங்க அந்த காட்டுக்குள்ள வந்து இப்ப தண்ணிக்குள்ளால போகணும். தண்ணி வந்து கடும் மோசமா இருக்குது. இப்போ அங்க வந்து நாங்க ஆட்டோ போட்டு வந்திருந்தா அதுக்குள்ள வந்திருந்தா அது இதை விட கடும் தண்ணி அட்டை கிடக்காக்கா இல்ல 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 இதுல அட்டை இல்லை. அப்படியெல்லாம் வாழ்றாங்கன்னு பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கேக்கா எனக்கு. இப்படித்தான் கஷ்டப்படுற நிலைமையில நாங்க வாழ்றோம். இப்படிதான் அந்த பிள்ளைகளையும் கொண்டு வித்துட்டு இருந்தாங்க. தண்ணியா வாங்க விட்டப்போ இந்த மணலுக்கு நடக்கிறது கடும் கஷ்டமா இருக்கு. ஏன்னா கிரவல் ரோட்டு உங்களுக்கு நீங்க வராத நீங்க தண்ணி அதுதான் நல்லா எங்களுக்கு நடந்தது பழக்கமா போயிட்டு வந்த பக்கம் ஒரு காட்டுங்க இப்படியும் நாங்க வந்த தூரம்
1 கிலோமீட்டருக்கு மேலே வந்து இப்போ நடந்து வந்து கொண்டு இருக்கோம். அந்த அரிக்கிற இடத்துக்கு போகணும். அந்த தென்னை மரங்கள்லாம் தெரிகிற இடத்துக்கு சீட் அடிச்சு இந்த வீடு இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது. அப்போ நாங்கள் நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த அரிக்கிறது தான் அந்த அரிக்கிற என்னக்கா இந்த அரிக்கிறது இந்த அட்டி பார்க்காங்க புள்ள. அப்போ அந்த வீடும் அவர் தானே அதுவும் வர்றது தோட்டக்காரர். இது வந்து ஃபுல்லாக வந்து தோட்டக்காரர் இடம் தானக்கா அது? இல்லைண்ணா இது மட்டும் இப்படித்தான் ஒரு ஆளும் தோட்டம் பிடிச்சி வச்சிருக்காங்க. இடம் பிடிச்சி இவரத பார்த்தா இவர் ஒரு 1000 தருவாரு, இவரத பார்த்தா ஒரு 500 தருவாரு. பிடிச்சல இதெல்லாம் வந்து அடைச்சிட்டு வேற ஆக்கள் இது வேற ஆள்றது. நாய் கடிக்கிறாங்க இல்ல வாங்க நீங்க தண்ணி அடிச்சு தான் ஓடி வந்தனாரு. வாங்க அடிக்காது. இந்த தென்னம்பிள்ளைகளை வந்தாக்கா தண்ணி அடிச்சிருக்காங்க. பக்கத்துல முன்னுக்கு இல்லாம தென்னம்பிள்ளை இருக்குது. உங்காலையும் வந்து அந்த பயிர் போட்டிருக்காங்க. பயிர்களை பராமரிச்சா அக்காவுக்கு வந்து காசு கொடுக்காங்களாம். அப்பா முடியலை. சரியான மாதிரி வெயிலும் நடந்து வர ஒரு மாதிரி தண்ணி கொஞ்சம் எடுத்தாங்களா குடிப்போம். தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிறோங்க. சாப்பா இது ஆடு எல்லாம் வளர்க்கீங்களாக்கா? நான் இல்லைன்னா அவங்க நான் வராதிருந்து வளர்த்தவங்களா அவங்க வித்து போட்டாங்களா அக்கா பார்க்க ஒத்தரம் இல்லைன்னு சொல்லி. சரி ஓகே. பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நடந்து வந்தாச்சு. அந்த அக்கா இருக்கிற இடத்துக்கு கிட்ட இந்த அக்காவுடைய வீடு, இந்த அக்கா இருக்கிற இடம் இதுதான். என்னன்னு சொன்னா இந்த அக்காவோட இடம் கிடையாது, அக்காவோட வீடும் கிடையாது. ஒரு தோட்டக்காரல் வந்து இந்த அக்காவுக்கு இருக்கிறதுக்கு தற்காலிகமா வந்து இடத்தையும் கொடுத்து அந்த தோட்டக்காரல் வந்து இந்த பகுதியில வந்து தென்னங்கன்றுகள், மரக்கன்றுகள், வேற வேற அந்த செடிகள், கொடிகள் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அப்போ அதுகளை வந்து பராமரிக்கிறதுக்காக வேண்டி அக்கா வந்து இங்கே வச்சுட்டு அக்காவுக்கு சம்பளம் வந்து மாதம் 10,000 கொடுத்து கொண்டு இருக்காங்க. அப்போ நேரடியாக வந்ததெல்லாம் வந்து இப்போ தெரிய வந்து மேலே ஒரு நடுவில் ஒரு இடம் எனக்கு அது ஒரு கஷ்டமான இடம். ஒன்றுக்குமே இது இல்லை. டிராவல் என்னண்டாலும் ஒருத்தருக்கும் தெரியாது. இது இந்த பக்கத்து வீட்டு அம்மா தங்க விட்டு இருக்கிற அந்த பக்கத்து வீட்டுல உதவியாவ அவர் என்னண்டாலும் அவதான் வந்தவங்களோட சமைச்சு அந்த எங்களோட தாய் மாதிரி இருந்து கொள்வோம். ஒருத்தருமே இல்லை எனக்கு. உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னாக்க என்ன உதவியாக செய்யணும்? எனக்கு வளவு உண்மை பிள்ளைகளையும் பள்ளிக்கு சேர்த்து சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சாலும் சாப்பாட்டுக்கு நோம்பலாவே ஒரு 10,000 போதும் மாசம். பிள்ளைகளை பள்ளி சேர்க்கிறேன்னு சொன்னாக்கா பிள்ளைறனே பள்ளி சேர்க்கணும். இப்ப 9 வயசு அப்படி எனக்கு சேர்க்க வசதி இல்லாம தானே அப்படி விட்டு படுத்துட்டேன். பள்ளிக்கே போகல பிள்ளை? இல்ல பள்ளிக்கே போகல, என்கிட்ட வசதி இல்ல. 10,000க்கு சாப்பிடுறதா நான் பள்ளிக்கு சேர்க்கிறதா பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா? நான் புத்தகத்துல அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் அப்புறம் பார்த்தேன் ஊரோட போய் சேருவாண்டு போட்டுத்தான். இதுக்கு வந்து 1 வருஷமா போகுது. அப்படி புத்தகத்துல 2 பேரும் அவதான் பாக்குற பிடிக்கினு நான் வேலைக்கு போறேன். ஒரு நாளைக்கு 1500 வாங்க அதாம சாப்பிடுறது. அப்படித்தான் இருந்த. அப்புறம் 7 ஆறிட்டு வருத்தம் இப்படி வந்து கேட்டுதுல கிடக்கேன் நானு. சரி கொஞ்சம் இந்த பகுதியிலக்கா பல ஒரு சின்ன தொண்டு நீங்க இருக்கிறது வாங்கினா கூட வரும். இப்ப வாங்கினா 3 லட்சம் 2 லட்சத்துக்குள்ள வாங்கலாம். 2 லட்சம் ரூபாய்க்குள்ள 2 லட்சத்துக்குள்ள வாங்கலாம். எங்க வாங்கணும்னு சொன்னா இந்த பகுதியில வாங்கலாம். கலையில இன்னும் வாங்கணும். நம்ம அந்த ஜோதிலிங்கனோட அந்த லைனுக்கு வாங்கினா 3 லட்சம் வேணும். 2 லட்சம் வாங்கல. அப்படி காட்டு பகுதியில் வாங்கினா 2 லட்சம் வேணும். இப்ப காட்டு பகுதியிலக்கா திரும்பி நீங்க இங்க வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? அப்படி இருக்கணும் நீங்க இங்க தோட்டத்துக்குள்ளே வந்து இருக்கலாமே. அப்படி வாங்கினா 3-4 லட்சத்துக்கிட்ட பிடிக்கும் மங்கால. அப்படித்தான் களை எடுக்கிறாங்க. எனக்கிட்ட அவ்வளவு வசதி இல்லாத நான் 10,000க்கு பிள்ளைல படிக்க வைக்கிறதா சாப்பிட்றதா நான் பள்ளி செலவு பழக்கிறதா பக்கத்தவங்க நாங்க சேர்க்கல். அவருக்கு 3 வயசா போகுது. நேசரி போற வயசு 2 பேருக்கும் படிப்பு தான் போய்த்து. எனக்கு அப்படி கஷ்டம். எனக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாது. சரியா ஒன்றும் யோசிக்காதீங்க அவ்வளோதீங்க. சரியா கண்ணத்துறீங்க. இப்பதான் இந்த அம்மா தான் ஒரு அரிசி தான் சமைக்கிறாங்க. இந்த சமையல் நடக்குன்னு தூண்டல் போட்டு பிடிச்சி வந்தேன். அதுல நீங்க தூண்டல் போட்டு பிடிச்ச மீன் அது தூண்டை போட்டு பிடிச்சி வந்து சட்டி இல்லையா? கவர சட்டி இருக்கு. இதுல ஆக்கிருக்காங்க அந்த அம்மா. பரவாயில்ல நிறைய மீன் பிடிச்சிக்கீங்களே. நான் பிடிப்பேன் மீன். பெரிய மீன் எல்லாம் படுமா? பெரிய மீன் எல்லாம் படும். சரி இப்படித்தான் கறிப்பாட்டுக்கு கறிகள் வாங்க வசதி இல்லாட்டி இதையும் தூண்டகம் எடுத்து போனேன். அதை பிடிச்சிட்டு வெங்களை விட்டு படுத்து அம்மாட்ட விட்டு படுத்து போனேன். இன்னைக்கு தான் பாரு தூண்டல் கம்ப காட்டுங்க பாப்போம். இந்த தூண்ட கம்பங்க இவன் கடுமோசம். இவனால ஒண்ணு வைக்கவே இல்லாது. ஆந்தா கிடக்கு தூண்டல காணல. குறைஞ்சு போட்டான். இவனால ஒன்றும் வைக்க இல்லாது.
இதுல வந்து தம்பி தூண்டில் எடுத்து விளையாடி போட்டாருன்னு தூண்டில் எடுத்து விளையாடி போட்டேன் கரைஞ்சிட்டு தானே தெரியாது. கடவுளே அக்கா என்ன சொன்ன, இதுல வந்து இந்த ஊசியெல்லாம் இருக்கிறக்கா அந்த ஊசி தங்காட்டி வச்சு அறுத்து போட்டான். அறுத்து வச்சிருக்கான், அறுத்துருக்கான், குடிச்சிருக்கான் பல்லால. முட்டை போட்டு தானே தெரியும். கவனமாக்கா என்னடா விழுங்கி வகுத்துக்குள்ள போனாலுண்டாப்பா. இந்த இருக்குது அந்த அக்காட தூண்டில் கம்பு. இதெல்லாம் வந்து தூண்டில் கட்டி அக்கா வந்து மீன் பிடிக்கிறதாம். இன்றைக்கு வந்து சமையல் மீன் தான், பெரிய ஒரு மீன் எல்லாம் பட்டிருக்குது. இங்க இருந்தாக்கா அந்த மீன் பிடிக்க போறதுக்கு நீங்க எவ்வளவு தூரமாக்கா போறீங்க? பள்ளம் காட்டி வந்த அந்த பள்ளம் நம்ம நடந்து வந்து அதுல அந்த பிங்கால பெரிய மடு ஒன்று இருக்கு. அந்த மடு அந்த அவடத்து இருக்கிற மடு அது பார்த்து கறிப்பாட்டு பிடிக்கலாம். சில நேரத்துல கொத்தஞ்சு சில நேரத்துல கொத்தாது. அப்படி தூண்டில் என்றால் நிறைய பேர் தெரியும். என்னன்னு சொன்னா தூண்டில வந்து டக்குன்னு வந்து மீன் பிடிச்சிட்டு வர முடியாது. என்னன்னு சொன்னா ஒவ்வொரு இதையா வந்து போட்டுட்டு அந்த மீன் கொத்தும் வரைக்கும் பார்த்துட்டு இருந்து திரும்ப வந்து இழுத்துட்டான் எடுக்கணும். என்னக்கா அப்படித்தான் இழுக்கணும். அப்படித்தான். சரிக்கா, அப்ப நாங்க போயிட்டு வரட்டாக்கா. இந்த பக்கம் நின்று அந்த வீட்டை காட்டுங்க, அந்த அக்கா இருக்கிற அந்த வீடு. இதான் வந்து அக்கா இருக்காங்க அந்த தோட்டத்துல வந்து தோட்டக்கார ஒரு அண்ணாவோட வீட்டுலாம் இருந்து கொண்டு இருக்காங்க. சரி ஓகே, என்னோட சொன்ன அந்த வீடியோவை வெளியிடுறேன். இப்போ ரெண்டா சமூக வலைத்தளங்கள் எல்லாத்துலயும் போடுவேன், யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக். உதவி கேட்டு அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை இல்லை. நீங்க முன்னாடி அந்த வீடியோ சொல்லியிருந்தீங்கன்னு. சரி ஓகேக்கா, போட்டதுக்கு பிறகு ஏதாவது உதவிகள் கிடைச்சா கண்டிப்பா ஒன்று தருவேன். உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு உதவி கிடைச்சு கொண்டு இருக்குக்கா. சில பேருக்கு உதவி கிடைக்கிறதும் இல்லை. எல்லாமே வந்து கடவுள் கையில தான். நாங்க போயிட்டு வரட்டாக்கா. திரும்ப இருந்து நாங்க நடந்து போயிட்டு தனியை போறது எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு. இல்ல 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 நீங்க நில்லுங்க. ஏண்டா நடந்து திரும்ப நீங்க நடந்து இல்ல 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 நீங்க நில்லுங்க. சரி இல்ல கூடதாங்க. சரியா, நாங்க போயிட்டு வரோம். அப்ப நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. உண்மையிலே சரியான முறையில் ஒரு கஷ்டம் நேரடியா வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய அருமை விளங்கும். அவ்வளவு தூரம் தாண்டி நடந்து வந்திருக்குது. நாங்கள் நடந்து வந்த வழியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அக்கா வந்து எப்படியான ஒரு இடத்துல இருந்து கொண்டிருக்காங்க. எந்த விதமான ஒரு உதவிகள் அக்காவுக்கு இல்லை. பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புறது கூட அக்காவுக்கான அந்த வசதி இல்லை. பிள்ளைகள் வந்து பள்ளிக்கும் போறல. ஒரு ஆள் வந்து பள்ளி படிக்கக்கூடிய வயசு இல்லை அவருக்கு, சின்ன வயசு. ஒரு பிள்ளை வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ 9 வயசு, 3ஆம் படிக்கிற வயசா. நான் 3ஆம் தரத்துக்கு அக்கா அனுப்பல, எனக்கு வசதி இல்லை. அடுத்தது சாப்பாட்டுக்கும் சரியான கஷ்டம். எல்லாமே வந்து உங்க கையில தான் இருக்குது. அப்போ அந்த வகையில் கண்டிப்பாக வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. உதவி செய்ய முடியல அந்த வீடியோவை உதவி கிடைக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவுகளுக்கு பயிருங்க. பயிர் மூலமாக கண்டிப்பாக உதவி கிடைக்கும். உதவி இந்த அக்காவுக்கு கிடைச்சி என்று சொன்னால் உண்மையிலே உங்களுக்கு ஒரு நன்மை தான். என்றுன்னா உங்களூடாக இந்த உதவி கிடைச்சிருக்கே என்று இந்த அக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. உதவி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட விடைபெறுகின்றேன். பாய். போயிட்டு வரமாக்கா. பாருங்க அக்காட அந்த போனும் வந்து ஃபுல்லா டிஸ்பிளே வைத்து அவசரத்துக்கு இரவையில் ஒரு போன் தொடர்பு எடுத்து கதைக்கணும் என்றாலும் கதைக்க முடியாது. தெரியாது உங்களுக்கு இப்படி தெரிவிக்கிற உங்களுக்கு முக்கியமான போன் வேணுமேக்கா. போன் யாரு வாங்கி தர நமக்கு இப்படித்தான் சாப்பாட்டுக்கு வழியில்லாம இருக்கும். போன் வாங்கினால இப்ப ஒரு சாதாரண சின்ன போன் வாங்கினா 10,000 5,000 6,000 வேணும். சாப்பிடுறதா போன் வாங்குறதா நான் என்ன செய்யறேன்? சரியா கொஞ்சம் யோசிக்காத, நான் போயிட்டு வரேமா. சரி சரி, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன். இந்த வீடியோ சம்மந்த கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். பாய்.